ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ப்ரூச்சர்ஸ் கிளாஸில் என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஷெல்ஸ் வச்சு ஒரு டிசைன் மேக் பண்ணுற மாதிரி தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் கலர் ஷெல்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஷெல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு அல்டர்னேட்டிவ் வந்து நீங்கள் வேறு சிம்பிளான ஒரு லீஃப் மாதிரி செஞ்சு கூட பண்ணலாம். பட் இது வந்து நான் ஷெல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ஒயிட் கலர் ஷெல்ஸு, அதே மாதிரி சென்டரில் வைக்கிறதுக்கு கோல்டன் கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸு, அதே மாதிரி லீஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி லீஃபும் யூஸ் பண்ணலாம், இல்லை லீஃப் சீக்வன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து ஷெல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். 2 ஃப்ளவர் மேக் பண்ண போகிறதுனால ரெட் கலர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த லீஃப் சீக்வன்ஸ்க்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்க ஷெல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷெல்ஸ் வச்சு மட்டுமே பண்ணுறதுனால அந்த லீஃப்க்கு பதிலாக இந்த ஷெல்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த கட் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் பீடு கூட யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி நம்ம லாங் டியூப் பீடு கூட யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு டிப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தர்மாக்கோல் வந்து எல்லா இப்போது நம்ம ஆர்டர் பண்ண பொருளையுமே வந்து இது கிடைக்கிது. இதை வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற எல்லா நீடிலையுமே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு மிஸ் ஆகாது. இதை அப்படியே வந்து நம்ம அட்டை டப்பா இல்லைனா ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே வச்சுட்டு கூட நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன டிப்பு தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு போட்டு அதை பேஸாக வச்சுட்டு ஷெல்ஸ் எல்லாத்தையுமே வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்தது, B7000 க்ளூ மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னு. அப்படி கிடையாதுங்க. B7000 க்ளூ வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது ஷெல்ஸு, அதே மாதிரி இந்த கிளிப் ஸ்டோனு இதெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு B7000 க்ளூ அப்ளை பண்ணுறப்போ ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாகவும் நமக்கு ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி நான் வந்து 5 பெட்டல்ஸ் வச்சுட்டு கண்டிப்பாக நல்லா ஸ்ட்ராங்காக வந்து சென்டரில் ஒரு ஸ்டிச்சு, அந்த ஷெல்ஸ்க்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில், அந்த ஹோலுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடில் வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணணும், அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லா பெட்டல்ஸையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இது ஒயிட் கலர் கொடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி கோல்டன் கலர் ஃப்ளவர் ஷெல் வந்து நான் சென்டரில் வச்சு லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணுறதுக்கு பீடு, அதாவது பேர்ல் பீடு வச்சு நான் லாக் பண்ணிக்கிறேன். இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. சென்டரில் வைக்கிற அந்த ஃப்ளவர் ஷெல்க்கு பதிலாக நீங்கள் போலன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா லோரியல் பீடு, அதே மாதிரி சுகர் பீடு, எதுனாலுமே வச்சு சென்டரில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஜஸ்ட் இது ஐடியாவுக்காக நான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ளவரையுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அந்த சென்டரில் இருக்கு இல்லையா ஸ்டெம்மு, இந்த கொடி டிசைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கட் பீடு தான் கொடுக்க போகிறோம். கட் பீடு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா சிங்கிள் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து நம்ம கட் பீடு வந்து லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக, அதாவது எங்கே முடிக்கணுமோ அங்கே பஞ்ச் பண்ணிவிட்டு 2 பீடு இல்லைனா சிங்கிள் பீடுக்கு ஒரு ஸ்டிச் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து 3 கட் பீட் கொடுத்துருக்கேன். அப்போது 2 கட் பீடுக்கு ஒரு ஸ்டிச்சும் கொடுக்கலாம், இல்லை சிங்கிள் பீடுக்கும் ஒரு ஸ்டிச்சும் கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த மெத்தடையுமே நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா மெத்தடும் தெரிஞ்சிட்டா உங்களுக்கு வந்து கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்டு சீக்கிரம் வேணும், இல்லை டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதை விட இன்னொரு மெத்தடும் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ப்ரூச்சர்ஸ் கிளாஸில். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு அதை நம்ம லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லைனில் வந்து கரெக்டாக அந்த லைன் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து நீடியில் வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த க்ளூ வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச்சு, இல்லை 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுக்கலாம் நீங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து எந்த இடத்துல நமக்கு கர்வ் வேணுமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு கர்வ் டிசைன் கிடச்சிருங்க. அந்த கர்வ் டிசைன் வர்ற இடத்துல மட்டும் ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுங்க.
அப்போ தான் வந்து கரெக்டாக நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ஷேப் கரெக்டாக வச்சு தானே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம பஞ்ச் பண்ண அந்த நீடில் பஞ்ச் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த ப்ளவுஸில் மட்டும் கிடையாது, அதாவது ப்ரூச்சஸில் மட்டும் கிடையாது. நீங்கள் ஆரி ப்ளவுஸில் வந்து ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸில் இந்த மாதிரி கூட நீங்கள் டிசைன் மேக் பண்ணிக்கலாம். ஆரி எல்லாம் போட்டுட்டிங்க, அதில் பீடு வந்து கட் ஆயிருச்சு, இல்லைனா சுகர் பீடு வந்து கருத்து போயிருச்சு, அந்த மாதிரி இருக்கிற டைம்லலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சுகர் பீடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதாவது நீங்கள் சிங்கிள் பீடுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்க ஒரு ஸ்டெம், அதாவது கீழே ரெட் கலரில் இருக்க நம்ம அந்த ஷெல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்டெம் கொடுக்கணும். அதுக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு 3 கட் பீடு யூஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் வந்து பேக் நெக்கில் வந்து இந்த டிசைன் ஃபுல்லாகவே கொடுத்தோம் அப்படின்னா நல்லா கிராண்ட் லுக்காக தெரியும். ப்ரூச்சஸ்லேயும் வந்து நல்லா கிராண்ட் லுக் கொடுக்க முடியுமான்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஷெல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு கிளாஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இதை கொடுக்குறப்போ லுக்கும் வந்து நல்லா கிராண்ட் லுக் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பேக் நெக்கில் கொடுத்துட்டு ஸ்லீவில் சிங்கிளாக ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ப்ரூச்சஸ், ஆரி, அதே மாதிரி டெரக்கோட்டா ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா லீஃப் டிசைன் வைக்க போகிறோம் அப்படின்னு, அந்த லீஃப்க்கு பதிலாக நான் வந்து இந்த க்ரீன் கலர் ஷெல்ஸ் எடுத்திருக்கேன். அதை லாக் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீடு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அந்த ஹோலில் வந்து திரும்ப உள்ளே இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 சைட்லேயும் திரும்ப ஒரு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதையுமே வந்து நீங்கள் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். அதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு கோர்ஸாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வந்து லீஃப் மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் எம்போஸ்டாக வேணும் அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ண வேண்டாம். இல்லை நார்மலாகவே வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக க்ளூ அப்ளை பண்ணி 2 சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஷெல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஃப்ளாட்டாக வச்சு பண்ணுறப்போ தான் நல்லாவே வந்து டிசைன் லுக்காக தெரியும். எம்போஸ்டாக வேணுங்கிறவங்களுக்கு எம்போஸ்டாக பண்ணி கொடுங்க. பட் என்ன அப்படின்னா எம்போஸ்டாக பண்ணுறப்போ நமக்கு வந்து நம்ம ப்ளவுஸில் போடுறப்போ முடி பிடிச்சி இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா சான்சஸ் இருக்குது. பட் உங்களுக்கு வேணும், கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.